இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சவுந்தரராஜன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க 200 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒர்க் அவுட்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். ரன்னிங்க்கான ஒர்க் அவுட். சரிங்களா? அந்த 3 ஒர்க் அவுட்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க. ரன்வேயில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓடணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரன்வே. சரிங்களா? 0 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க. 0 பாயிண்ட்லேருந்து 5 ஸ்டெப் எடுத்து 1வது பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்க. திரும்பவும் அதுலேருந்து 5 ஸ்டெப் எடுத்து 2வது பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்க. திரும்பவும் அதுலேருந்து 5 ஸ்டெப் எடுத்து 3வது பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்க. இப்படி 5 மார்க் பண்ணுறீங்க. அதாவது 0 பாயிண்ட்டு, 1வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட்டு, 5வது பாயிண்ட்டு. 5 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னமும் கூட நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 0 பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்பவும் 0 பாயிண்ட்டுக்கே வந்துடும். 0 பாயிண்ட்லேருந்து 2வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்பவும் 0 பாயிண்ட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி 0 பாயிண்ட்லேருந்து 3வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்பவும் 0 பாயிண்ட்டுக்கே வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம பண்ணும்பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 200 மீட்ரு 400 மீட்ரு ரன்னிங் எடுத்துக்கிறவங்களுக்கு டைமிங் வந்து குறையும். இப்போ வந்து ஒரு 400 மீட்டர் வந்து ஒரு 75 செகண்டில் ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னாக்கா, நம்ம ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஒரு வாரம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு 2 செகண்ட் குறையும். அதாவது நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணணும் நல்லா. நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் தெளிவாக. இந்த தெளிவான முறையில் சொல்லி கொடுத்ததை நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு காலையிலையும் மாலையிலையும் பண்ணணும். இப்போ வந்து இன்னும் 22 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. 22 நாளில் காலையிலையும் ஈவினிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நமக்கு மொத்தம் 48 நாள் இருக்குது. சரிங்களா? நமக்கு மொத்தம் 48 நாள் இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் முறையான ஒரு ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் முறையாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டபுள் ஸ்டார் எடுத்துடலாம். இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 200 மீட்ரு 400 மீட்ரு வந்து ரொம்பவுமே சுலபமாயிடும். சரிங்களா? ரொம்பவுமே சுலபமாயிடும். டைமிங்லாம் வந்து நல்லா குறையும். இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸு. இன்னொரு சந்தேகம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, 100 மீட்டர் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அது வந்து உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அது வந்து அத்லெட்ஸ் தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா இருக்கிறீங்க, எனக்கு வந்து 100 மீட்டர் நல்லா வரும், நான் நல்லா ஸ்ப்ரிட் அடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் எடுக்காதீங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா 400 மீட்டர் தான் வந்து பார்த்தோன்னா நல்லது. சரிங்களா? நிறைய டைம் இருக்குது, நம்ம நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவறு விழுந்துட்டால் கூட 400 மீட்டரில் டபுள் ஸ்டார் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100 மீட்டரில் ஏதோ தவறு விழுந்துட்டிங்கன்னா கூட உங்களால் வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டார் அடிக்க முடியாது. சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ப்போம். நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம், எப்படின்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்துருக்குறோம். அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இதை நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். இப்போ வந்து நீங்கள் பண்ணும்பொழுது வேகமாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ஓடும்பொழுது உங்களுக்கு வந்து இது என்ன வேகம், இன்னும் நம்மளால் ஓட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். அவ்வளோதான். உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து தட்டி எழுப்புறோம். இந்த ஒர்க் அவுட்டே அதுதான். உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த எனர்ஜி லெவலை, உங்களுக்குள்ளார இருக்கிற கெப்பாசிட்டியை வந்து நம்ம அதிகமாக்குறோம். இந்த ஒர்க் அவுட்டோடைய பெனிஃபிட் இது தான். இந்த ஒர்க் அவுட்டோடைய முழு பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ஒர்க் அவுட் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். இப்போ வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து 200 மீட்டருக்கு ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரன்வேல தான் எப்பயுமே ஓட போகிறோம். சரிங்களா? அதனால் இப்போ நான் வந்து இதை வந்து 0 பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் 0 பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 5 ஸ்டெப்பு வச்சு 1வது பாயிண்ட் நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி கோரிக்கைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கல் கூட வச்சுக்கலாம். செங்கல் வச்சுக்கோங்க நீங்கள், அது நல்லாயிருக்கும். எனக்கு செங்கல் கிடைக்கலன்னு நான் அந்த கல் வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து அடுத்த பாயிண்ட் நான் மார்க் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 1 2 3 4 5. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட்டு. இதில் வந்து திரும்ப 5 ஸ்டெப்பு. 1 2 3 4 5. திரும்ப 4வது பாயிண்ட்டு. 1 2 3 4 5. இது வந்து 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம 4 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். 5வது பாயிண்ட்டே மார்க் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5. இந்த மாதிரி 5 பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுன்னாக்கா கல் வச்சுக்கோங்க. ஒரு கல் வச்சுக்கோங்க சைடில். சரிங்களா? சரி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 0 பாயிண்ட்டு. இதுலேருந்து 5 ஸ்டெப்பு வச்சு நம்ம 1வது பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து 5 ஸ்டெப்பு வச்சு 2வது பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து 5 ஸ்டெப்பு வச்சு 3வது பாயிண்ட்டு. இந்த மாதிரி 5 பாயிண்ட் வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு தொட்டுட்டு 0 பாயிண்ட்டுக்கே வந்துடணும். அப்புறம் திரும்பவும் 0 பாயிண்ட்லேருந்து 2வது பாயிண்ட்டை போய் தொட்டுட்டு திரும்பவும் 0 பாயிண்ட்டுக்கே வந்துடணும். சரிங்களா? திரும்பவும் 0 பாயிண்ட்லேருந்து 3வது பாயிண்ட்டை போய் தொட்டுட்டு திரும்ப 0 பாயிண்ட்டுக்கு தான் வரணும். சரிங்களா? திரும்பவும் என்ன பண்ணுறோன்னாக்கா 4வது பாயிண்ட்டையும் போய் தொட்டுட்டு 0 பாயிண்ட்டுக்கே வந்துடுறோம். இந்த மாதிரி 5 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. சரிங்களா? நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்றத மெமோ காட்டுவேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். சரிங்களா? 200 மீட்டர் வரல, எனக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை, டைமிங் வரல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்பவே குறையும். இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இது 0 பாயிண்ட்லேருந்து நான் 1வது பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். அடுத்தது 2வது ஒர்க் அவுட்டு. இது எப்படின்னாக்கா அதே 5 பாயிண்ட்டு தான். 0 பாயிண்ட்டு, 1வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி 5 பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம். அதே 5 பாயிண்ட்டு தான். ஆனால் இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்டுக்கும் 1வது பாயிண்ட்டுக்கும் இடையில 2 ஸ்டெப்பாக வச்சு போகிறோம். சரிங்களா? 0 பாயிண்ட்லேருந்து நல்லா காலை வந்து பார்த்தோன்னாக்கா அகலமாக வைக்கணும். சரிங்களா? காலை நல்லா அகலமாக வச்சு ஸ்டெப்பு போடுறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ அகலமாக வச்சு ஸ்டெப்பு போடுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். லாங் ஸ்டெப்பு போடுறோம். புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக சொன்னால் லாங் ஸ்டெப்பு போடுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து 400 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டைமிங் குறையும். இது வந்து 2வது ஒர்க் அவுட்டு. 3வது ஒர்க் அவுட் என்னன்னாக்கா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 பாயிண்ட் வச்சு பண்ணுறோம். சரிங்களா? 2வது ஒர்க் அவுட்டில் என்ன பண்ணுறோன்னாக்கா 5 பாயிண்ட் வச்சுக்கிறோம். அந்த 5 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதாவது அந்த 5 பாயிண்ட்டுக்குள்ள 0 பாயிண்ட்டுக்கும் 1வது பாயிண்ட்டுக்கும் இடையில 2 லாங் ஸ்டெப்பு போட்டு போகிறோம். லாங் ஸ்டெப்பு போட்டு வரணும். இதில் என்ன பண்ணணும்னாக்கா 0 பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டு, 0 பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டை போய் தொட்டுட்டு வரோம். திரும்பவும் 0 பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டை போய் தொட்டுட்டு வரும். சரிங்களா? போகும்போது வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக போகிறோம், வரும்போது வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்பீடாக வருவோம். புரியுங்களா? நம்ம ஓடும்போதே வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து ஓடுவோம், டக்குன்னு குறைப்போம், திரும்ப ஸ்பீடு எடுக்கிறோம், திரும்ப டக்குன்னு குறைக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், டைமிங் நல்லா கிடைக்கும். சரிங்க, இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த ஒர்க் அவுட்ஸ்லாம் செஞ்சிங்கனாக்கா டைமிங் குறையுமானா கண்டிப்பாக குறையும், நல்ல டைமிங் கிடைக்கும். ஆனாலும் சில டிப்ஸ்லாம் சொல்லித்தரோம், இதையும் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? நம்ம ஓடும்போது எப்படி ஓடணும் அப்படின்ற சில விதிமுறைகளெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ ஓடும்பொழுது நெஞ்சை நல்லா முன்னாடி தூக்கி ஓடணும், பார்வை வந்து நேராக தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் பின்னாடி வரணும்னு திரும்பி பார்க்கக்கூடாது. சரிங்களா? பின்னாடி வரவன் எங்கே வரான் அப்படிலாம் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா டைமிங் குறைஞ்சிரும். மார்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு வந்து எப்பயுமே முன்னாடி நல்லா தூக்கி பிரிஸ்ட்டாக ஓடணும். அது மாதிரி கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து சண்டைக்கு போகிற மாதிரிலாம் ஓடக்கூடாது, ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டுலாம் ஓடக்கூடாது, நல்லா ரிலாக்ஸாக ஓடணும். பாடி மூவ்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நம்ம இப்போ ஓடியாரும் போது கையை வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இப்படி வச்சுட்டு ஓடக்கூடாது, இப்படி ஓடக்கூடாது. புரியுதுங்களா? ஓடும்பொழுது ரிலாக்ஸாக வச்சுக்கணும். கையை வந்து நார்மலாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தான் வச்சுக்கணும், ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டு மார்பு வந்து நேராக வந்து பார்க்கணும். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி அந்த மாதிரி போனால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓட முடியும். சரிங்களா? இப்போ 200 மீட்ரு 100 மீட்ரு வந்து அத்லெட்ஸ் தான் இருப்பாங்க. 200 400 தான் நான் இப்போ டிப்ஸு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ ஓடும்பொழுது
இப்படி ஓடணும். நான் இப்போ ஓடும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதே மாதிரி தான் ஓடணும். மூமெண்ட் வந்து இப்படி 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 தான் இருக்கணும். சரிங்களா? ஓடும்பொழுது ரொம்பவும் கையை டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி 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 ஓடக்கூடாது. அதே மாதிரி மூச்சை வந்து வாயால் விடக்கூடாது, மூக்கால் தான் விடணும். முடிஞ்ச அளவுக்கு மூக்கால் விட ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் நம்மளோட பாயிண்ட்டுக்கு போகக்குள்ள வேணால் வாயால் மூச்சு விட்டு ஓடலாம் வேகமாக. நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வந்து பார்த்தினாக்கா எந்த மாதிரி உணவுகளெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதும் இன்னும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து சொல்லித்தரேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரன்னிங்னு இல்லை மற்ற எந்த ஒர்க் அவுட் இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி, பண்ணதுக்கு அப்புறம் வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணணும். சரிங்களா? அதை பற்றி நம்ம இன்னும் சொல்லலை, மற்ற சேனலில் சொல்லியிருந்தாங்கன்னா பாருங்கள். ஏன்னாக்கா வார்ம் அப் வார்ம் டவுன் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படின்னா தான் வந்து பெயின்லாம் வராது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.